நாங்குநேரியில் வகுப்புத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் வழங்கிய ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்த கத்தியுடன் வந்த 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி 4 வழிச்சாலை அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி ஒன்று உள்ளது. இப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சிலர் புத்தக பையில் கத்தி போன்ற ஆயுதங்கள் வைத்திருப்பதாக தலைமை ஆசிரியருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு மாணவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 3 மாணவர்கள் ஒரு கத்தி மற்றும் கத்தரிக்கோல் ஆகியவற்றை மறைத்து கொண்டு வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நாங்குநேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் 3வரையும் பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் சில மாணவர்கள் பள்ளிக்கு முறையாக வராதது, படிப்பில் கவனக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு ஒழுங்கீன செயல்பாடுகளில் ஈடுபட்டதால் ஆசிரியர்கள் அவர்களை கண்டித்துள்ளனர். மேலும் பள்ளியில் நடந்த வகுப்புத் தேர்வில் ஆசிரியர் குறைந்த மதிப்பெண் வழங்கியதால் அவரை மிரட்டவும் தாக்குதல் நடத்தவும் மாணவர்கள் கத்தியுடன் வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து கத்தி மற்றும் கத்தரிக்கோல் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து 3 மாணவர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறார் சீர்திருத்த இல்லத்தில் சேர்த்தனர். இந்த சம்பவம் நாங்குநேரி பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருநெல்வேலி மாவட்டம் கல்வியில் மிகுந்த முன்னேற்றம் கண்ட ஒரு மாவட்டம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் பாளையங்கோட்டை நகரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இங்கு எல்லா வகையான கல்வி நிறுவனங்கள் உள்ளன. இந்த நிறுவனங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது சமுதாயத்தில் உள்ள பொதுமக்களை மிகுந்த வேதனைப்படுத்தியுள்ளது. ஆகவே அரசாங்கம் பள்ளிகளில் மாணவர்களுக்கும் மாணவர்களின் பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். காவல்துறையும் பள்ளிகளும் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் மாணவர்களிடையே இப்படிப்பட்ட சம்பவங்களை குறைக்கலாம். இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு தாய் தந்தையர், ஆசிரியர்கள், அரசு மற்றும் காவல்துறை இணைந்து இதற்கு போதிய விழிப்புணர்வு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக அமையும். இன்றைய மாணவர்கள் நாளைய தூண்கள். அதனை முடிவு பண்ணி நல்ல ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும். அதற்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்குநேரி மற்றும் வள்ளியூர் பகுதி பள்ளிகளில் சமீப நாட்களாக மாணவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டு வருகின்றது. +2 மற்றும் +1 படிக்கும் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பள்ளியில் மாணவர் சங்கம் ஏற்படுத்துவது தொடர்பான சர்ச்சையில் மோதிக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனவே சர்ச்சைக்குரிய பள்ளிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் நேரில் சென்று மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கி வருகின்றனர். படிக்க வேண்டிய பருவத்தில் மோதலில் ஈடுபடுவதை தவிர்த்து புத்தகத்தில் நாட்டம் செலுத்தும்படி மாணவர்கள் அறிவுறுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.